நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த 2024வது வருஷத்துடைய கடைசி நாள்ல நிற்கிறோம். இந்த நாள்ல நாம தேவனுக்கு மறவாமல் நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அவசியமான ஒரு கடமையா இருக்கு. எந்த வேலையிலும் எந்த நேரத்திலும் நாம அவருக்கு நன்றியுள்ளவர்களாகவே இருக்கணும். தேவனுக்கு நன்றி செலுத்துவத ஸ்தோத்திர பலி நம்ம சொல்றோம். இந்த ஸ்தோத்திர பலியை குறித்த சில பகுதியவே இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் சங்கீதம் 50வது அதிகாரம் வசனம் 23. Psalms chapter 50 verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலிய ஆங்கிலத்துல சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் இல்ல ஆஃபர் ஆஃப் பிரைஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நன்றி செலுத்துவதையே குறிக்கிறதா இருக்கு. இந்த வசனத்துல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார? தேவனை மகிமைப்படுத்துவதாக. நம்ம எல்லாருடைய தலையாய கடமையே தேவனை மகிமைப்படுத்துவது. அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பிரதானமான காரியம் அவருக்கு நன்றி செலுத்துவதில் இருக்கு. அந்தபடியா தேவனை ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். நம்முடைய ஜபங்களை துவங்கும் போது நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய ஜபத்தை முடிக்கும் போதும் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திர பலிகளோடவே முடிக்கிறோம். இப்படியா எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேத வசனங்களும் சொல்லுது. அந்தபடியா சங்கீதம் 69வது அதிகாரம் 30வது வசனம் கூட தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்தோத்திரம் செலுத்தும் போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமா இருக்குங்கிறத இந்த வசனமும் காண்பிக்குது. அந்தபடியா தேவனை நாம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் இல்லையா? இந்த ஸ்தோத்திர பலியானது உதடுகளின் காலை உதடுகளின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துட்டோம்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப அழைக்கிறார் இல்லையா? அப்படி அவங்க மனம் திரும்பி தேவரை நோக்கி பார்க்கும் போது உதடுகளின் காளைகளை செலுத்துவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. உதடுகளின் காளைகள்னா என்ன? காளைகள்ன்றது தேவனுக்கு பலியாக கொடுக்கிற ஒன்று. இந்த இடத்துல உதடுகளின் காளைகள்னு சொல்லப்படும் போது நம்ம உதடுகளினால் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளையே குறிக்கிற விதமா இருக்கு. இதை எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது இல்லையா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அந்தபடியா உதடுகளின் கனியாக இந்த ஸ்தோத்திர பலி இருக்கு. நன்றி செலுத்துவதுங்கிறது நம்ம இடத்துல மிகவும் முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒரு தன்மையா இருக்கு. தேவனுக்கு எந்த நாளும் எந்த வேலையும் நன்றி செலுத்தும் போது அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. தேவனுடைய பிள்ளைகளா நாம அவர் நமக்கு செய்கிற நன்மைக்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துறோங்கிறத வேற எப்படி நம்ம தெரிவிக்க முடியும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துற அந்த நன்றியின் மூலமாக தானே. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனமும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியா எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ளணும். அப்படித்தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வாழ்ந்தாரு. அவர் எல்லா இடத்துலயுமே பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாரு. அவருடைய குறைவுல கூட 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் இருந்த போதும் அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. 7 அப்பங்கள் இருந்த அந்த பகுதியிலும் பார்த்தா தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயத்திலிருந்து நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நம்மை இந்த வருடம் முழுவதுமா தேவன் நடத்திட்டு வந்தாரு. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் எண்ணி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறவர்களாக அல்ல, நம்முடைய குறைச்சல்களிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறவர்களாகவே இருக்கணும். ஏன்னா தேவன் அந்த குறைச்சலிலும் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நம்முடைய கஷ்டமான கடினமான சூழ்நிலையிலிருந்தும் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்பாரு. நம்மை அந்த காரியத்தின் மூலமாக ஒரு விதமா பக்குவப்படுத்துவாரு. அப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அந்தபடியா எல்லா காரியங்கள்லயும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்பதானே நம்ம தேவனை உண்மையாகவே மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு வாய்க்கப்பெற்ற நன்மைகளுக்கும் நிறைவுகளுக்கும் மாத்திரம் நன்றி செலுத்தினோம்னா நம்மளுடைய தேவனை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளன்னு அர்த்தம். நாம பார்த்த அந்த பிரதானமான வசனத்துல கூட ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னதுக்கு பிற்பாடு தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்போ ஸ்தோத்திர பலியிடும் போது நாம நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறோம். அப்ப நன்மைகளுக்கு மாத்திரம் ஸ்தோத்திர பலியிட்டோம்னா நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறோமா? நம்முடைய குறைச்சல்களிலும் நம்முடைய குறைவுகளிலும் நம்முடைய கஷ்டங்களிலும் கடினங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அப்போதான் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்.
இந்த விஷயத்திற்கும் தாவீது ராஜாவே நமக்கு சிறந்த உதாரணம். சங்கீதம் 34வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, தாவீது என்ன செய்யறாரு, அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறி அவரால் துரத்தி விடப்படுகிறவரா இருக்காரு. புத்தி இல்லாதவர் போல அவர் முன்னிலையில நடந்து கொள்கிறாரு. அந்தபடியான ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவரால் தேவனை மகிமைப்படுத்தவே முடிந்தது இல்லையா? அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ அந்தபடியான ஒரு சூழ்நிலையிலும் அவர் ஸ்தோத்தரிக்கவும் எப்பொழுதுமே அவருடைய துதி அவருடைய வாயில் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு காரியம்! இந்தபடியான நன்றியுணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்கணும். இந்தபடியான ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் போதே தேவனை நம்ம உண்மையாக மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கும். அப்போது தேவனுடைய ரட்சிப்பை கண்டடைகிறவர்களாகவும் இருப்போம். இதை நாம் அறிந்து கொண்டு எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாக இருக்கணுங்கிறத கற்றுக்கொள்கிறோம். அந்தபடியாக இந்த வருடம் முழுவதிலும் நம்மை எல்லா விதத்திலும் காத்து நடத்தி நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் பொறுப்பெடுத்து நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உம்மை மகிமைப்படுத்துகிறான் என்று உம்முடைய வசனங்கள் சொன்னபடி எங்களின் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உமக்காக எடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் தேவரீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்தியிருக்கீங்க தகப்பனே. நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு அநேக விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளும் குறைவுகளிலும் எங்களை பக்குவப்படுத்திருக்கீங்க தகப்பனே. நீர் நடத்திய பாதைகள் எல்லாம் நன்மைக்காகவே என்று நம்புகிறோம் தகப்பனே. அதற்காக உமக்கு முழு மனதோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எந்த நாளும் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நோக்கி பார்க்கிற தயவை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. நன்றி மறவாத பிள்ளைகளாய், என்றென்றைக்கும் உம்மை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாய் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.